ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியனுக்கு தங்கமயிலை பற்றின உண்மைகள் தெரிய போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா சரவணன் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அனைத்து உண்மைகளும் அவங்க படிக்கவே இல்லை, அவங்க 12th தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உட்பட அவர் சரவணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதற்கு மேலேயும் சரவணனுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய குடும்பம் பணக்காரங்க அப்படின்றது, அது போக நகையை போலி நகையாக போட்டிருக்காங்களே அந்த விஷயம், அது போக சரவணனை விட தங்கமயில் ஒரு வயசு மூத்தவங்க. இந்த விஷயம் எல்லாமே இதற்கப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ இந்த விஷயத்துக்கே சரவணன் ரொம்ப பெருசாகவே ரியாக்ட் பண்ணி கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ தங்கமயில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கமயில் இப்போது இந்த இடத்துல அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது. சரவணனை பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. அவர் தன்னுடைய அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பார். அதனாலே தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டு தங்கமயிலை கல்யாணமும் பண்ணார். ஸோ அந்த வாழ்க்கையும் இப்படி போய் நமக்கு அமைஞ்சிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது சரவணன் ரொம்பவே வருத்தமாக இருக்காருங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதற்கப்புறம் சரவணன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.